ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம எங்க டிராவல் பண்ண போறோம்னா திருச்சி பஞ்சப்பூர் பஸ் டெர்மினஸ்ல இருந்து ஓசூர் வரைக்கும் டிராவல் பண்ண போறோங்க. ஃபெசிலிட்டியை பார்த்தாவே தெரியும், இதுதான் வந்து நம்ம பஞ்சப்பூரோட நியூ பஸ் டெர்மினஸ், கலைஞர் கருணாநிதி இன்டகிரேட்டட் பஸ் டெர்மினஸ், திருச்சியோட பிராண்ட் நியூ பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ இங்கிருந்து வந்து நமக்கு 8:45 பஸ் கிளம்பும். திருச்சியிலிருந்து பெங்களூர் வரைக்கும் போகிற பஸ்ஸில் நாம் வந்து ஓசூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். காலையில் 4:15 வந்து நம்ம ஓசூர் ரீச் ஆகிடுவோம். ஸோ இன்னும் நமக்கு வந்து சாலிடாக 1 hour டைம் இருக்குங்க. நம்ம போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம பிளாட்ஃபார்ம் போய் வெயிட் பண்ணுவோம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 தான் வந்து ஓசூர் பெங்களூர் ஓசூர் போகிற பஸ்ஸஸ் எல்லாம் ரீச் ஆகும். நம்ம பஸ் வந்து பெங்களூர் போகிற பஸ்ஸு, அதனால பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 போகணும். நிறைய எல்இடி ஸ்க்ரீன்ஸ் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷனே தேவையில்லை. எந்தெந்த பஸ் வந்து எங்கிருந்து கிளம்பும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நம்ம லைட்டாக ஒரு சின்ன ட்ரிப் நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டை பார்த்துட்டு நம்ம பஸ் வர பிளாட்ஃபார்முக்கு போய் வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டின்னர் சாப்பிட்டு முடிச்சிடலாம். வாங்க. மக்களே, நாம திருச்சி பஞ்சப்பூர் பஸ் டெர்மினஸோட பேக் சைடு என்ட்ரன்ஸ்ல இருக்கோங்க. ஸோ அங்க வந்து பேஸ்மெண்ட்ல 2 வீலர் பார்க்கிங் இருக்கு, மேல உங்களுக்கு 4 வீலர் பார்க்கிங் இருக்கு. நீங்க டாக்ஸி ஆட்டோலலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லயே வந்து இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்க 2 வீலர்ல 4 வீலர்ல வந்து ட்ராப் பண்றதுனாலும் என்ட்ரன்ஸ்லயே வந்து ட்ராப் பண்ணிட்டு போகலாம். சூப்பராக இருக்கா? நல்லா ஸ்பேஷியஸாக கிராண்டாக கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸே வந்து செம்ம சூப்பராக மாறப்போகுது. ஒரு மெட்ரோ சிட்டிக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து திருச்சி பஞ்சப்பூர் பஸ் டெர்மினஸில் நம்ம கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வாங்க நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாம். மக்களே, நம்ம பேக் சைடு என்ட்ரன்ஸ்லேருந்து லாபிக்குள்ளே போயாச்சுங்க. இது வந்து பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியா, ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கிற ஏரியா, ஹெல்ப் டெஸ்க் இருக்கு. இங்கே பேட்டரி கார்ஸும் இருக்கும். எல்இடி ஸ்க்ரீன்ஸில் எந்தெந்த பிளாட்ஃபார்மில் எந்தெந்த பஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்ம எஸ்சிடிசி பெங்களூர் பஸ் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 இருந்து கிளம்பும். அதே நீங்கள் டிஎன்எஸ்டிசி ஹோசூர் பஸ்ஸில் போகணும்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 போகணும். ஸோ உள்ளே போகணுன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமே இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி எல்இடி ஸ்க்ரீன்ஸ் இருக்குங்க. இதே நீங்கள் டவுன் பஸ் ஸ்டாண்டு போகணுன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகணும். ஸ்டேர் கேஸ் இருக்கும், லிஃப்ட் இருக்கும், எஸ்கலேட்டர்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகேவா? வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கிளியராக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வாட்டர் டிஸ்பென்சர்ஸ் இருக்குது. நம்ம தூய்மை பணியாளர்கள் கண்டினியூஸாக க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால மெயின்டெனன்ஸும் நல்லாவே இருக்குன்னு சொல்லணும். ஸோ நாம் பஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி குயிக்காக டின்னர் சாப்பிட்டு முடிச்சிடலாங்க. இங்கே குரு ஹோட்டல்னு பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. நான் வந்து பியூர் வெஜ் ஃபுட்டு தான் சாப்பிடுவேங்கிறதுனால இது ப்ரிஃபர் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் வேணும்னா இங்கே நிறைய 2-3 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குங்க. கறி விருந்துன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே என்ட்ரன்ஸில் இன்னொரு வெஜ் ஹோட்டல் இருக்குது. வெஜ் அண்ட் நான்வெஜ் கலந்த மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? சரி வாங்க நம்ம டின்னர் சாப்பிடுவோம். மக்களே, நாம் டின்னருக்கு சப்பாத்தி சாப்பிட போகிறோங்க. பேடிஎம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது பே பண்ணுறதுக்கு. வாங்க ஹாட் அண்ட் பைப்பிங் சப்பாத்தி சாப்பிட்டு நம்ம போய் பஸ் போட் பண்ணுவோம். மக்களே, நம்ம டின்னர் சாப்பிட்டாச்சுங்க. இப்போ பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம சாப்பிட்டது வந்து கடைசி பிளாட்ஃபார்ம் 7th and 8th பிளாட்ஃபார்ம் இருக்கிற ஏரியா. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அங்கே ஸ்டார்ட் ஆகும் என்ட்ரன்ஸ். நம்ம பேக் கேட்லேருந்து இப்போ ஃப்ரண்ட் கேட் பக்கம் போகணும். வாங்க போகலாம். ஸோ இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், வாஷ்ரூம்ஸு, ஸ்நாக்ஸ் ஷாப்ஸு, டீ ஷாப்ஸு, ஸ்வீட் ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும். வாங்க பார்த்துக்கிட்டே போகலாம். மக்களே, லாபியிலிருந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு, அதாவது சிட்டி பஸ் பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு
நீங்கள் லிஃப்டோ ஸ்டேர் கேஸும் எடுத்துக்கலாம். எலிவேட்டர் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து உங்களுக்கு திருச்சிக்குள்ளே போகிற டவுன் பஸ்ஸஸ், அதாவது சிட்டி பஸ்ஸஸ் கிடைக்கும். வாட்டர் டிஸ்பென்சர் இங்கே இருக்குது, ட்ரிங்கிங் வாட்டருக்கு. எல்லா பிளாட்ஃபார்ம் பக்கத்துலேயும் இருக்கும். சார்ஜிங் பாயிண்ட்ஸு, வெயிட்டிங் ஏரியா எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அங்கங்கே வந்து ஹெல்ப் டெஸ்க் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது டவுட்டுனா கேட்டுக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ், ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கிற செக்ஷன். மக்களே, செகண்ட் அண்ட் தேர்ட் பிளாட்ஃபார்ம் பக்கத்தில் உங்களுக்கு எஸ்இடிசியோட ரிசர்வேஷன் கவுண்டர் இருக்குங்க. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணாமல் பஸ் ஸ்டாண்ட் வந்து புக் பண்ணணுன்னா இங்கே பண்ணிக்கலாம். வாங்க மக்களே, ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் போயிட்டுருக்கோம். எஸ்இடிசி பெங்களூர், திருப்பதி, சென்னை பஸ்ஸஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளாட்ஃபார்மில் இருந்து தான் கிளம்பும். ஏற்கனவே சொன்னால டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் பிளாட்ஃபார்மில் இருந்து தொடங்கும் ஹொசூர் போகிறதுக்கு. மக்களே, இதுதான் வந்து பக்கி சர்வீஸுங்க, எலக்ட்ரிக் காரு. பாய். ஸோ பேக் எல்லாம் கொண்டு போகணும், உங்களுக்கு ரொம்ப தூரம் நடக்க முடியாட்டி இந்த சர்வீஸ் எடுத்துக்கலாம். வாஷ்ரூம்ஸ் எல்லாம் செம்ம கிளீனாக சூப்பராக ஏர்போர்ட் குவாலிட்டியில் இருக்குது. ஸோ தொடர்ந்து பேசஞ்சர்ஸ் ஆகிய நாமும் கிளீனாக வச்சுக்கணும். இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 2-3 ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. பியூர் வெஜ்ஜு, வெஜ் அண்ட் நான்வெஜ் கலந்த மாதிரி, கம்ப்ளீட் நான்வெஜ்ஜு, எல்லா டைப்ஸ் ஆஃப் ஹோட்டல்ஸும் இருக்குது. இன்னும் மந்த்ஸ் ஆக எல்லா ஷாப்ஸும் ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இன்னுமே நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். பஸ் ஸ்டாண்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு கிளீனிங் எக்யூப்மெண்ட்ஸ் பாருங்கள், எல்லாம் ஹைடெக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது நம்ம பஞ்சப்பூர் பஸ் டெர்மினஸ். ஏடிஎம் ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது, இந்தியன் பேங்க் ஏடிஎம். இப்போதைக்கு இந்த ஒரு ஏடிஎம் தான் வச்சுருக்காங்க. போக போக நிறைய இன்ஸ்டால் பண்ணுவாங்க போல. ஏற்கனவே மெஷின்ஸ் இருக்கு, இன்னும் இன்ஸ்டால் பண்ணாம வச்சிருக்காங்க, கவரோட இருக்கு. நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 and 2 இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. ஸோ போட்டிருக்காங்க பாருங்க, எஸ்இடிசி திருப்பதி பெங்களூர் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லையும், சென்னை போகிற பஸ்ஸஸ் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 2லையும். ஸோ நம்ம பஸ் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல தான் வரும். மக்களே, இது வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிற என்ட்ரன்ஸுங்க, நம்ம ஹைவே மேலே இருக்கிற என்ட்ரன்ஸு. இங்கேயும் வந்து அரைவல்ஸ், அதாவது நீங்கள் கார் அல்லது ஆட்டோ எல்லாம் வந்தீங்கன்னா இது வரைக்குமே ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாங்க. கார் பார்க்கிங், 2-வீலர் பார்க்கிங் எல்லாம் பின்னாடி இருக்கு. ஓகேவா? ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஸோ உள்ளே போகணுன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலரி மாதிரி வச்சுருக்காங்க. அடிக்கல் நாட்டினதுலேருந்து இனாகிரேஷன் வரைக்கும் அதெல்லாம் டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்க்ளூசிவ் பஞ்சப்பூர் பஸ் டெர்மினஸ் vlogல போட்டிருக்கேன் பாருங்கள். வந்து பகி சர்வீஸ் நிற்கும். இங்கே ஒரு பெரிய எல்இடி ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க, ஒவ்வொரு நடைமேடையிலிருந்தும் எந்தெந்த பஸ் எல்லாம் கிளம்புன்னு. ஸோ நீங்கள் இதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு டிஸ்பிளே சிஸ்டம் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து மினியேச்சருங்க, நம்ம பஞ்சப்பூர் பஸ் டெர்மினஸோட மினியேச்சர். கியூட்டாக இருக்கு பாருங்க மக்களே. நம்ம பஞ்சப்பூர் பஸ் டெர்மினஸோட ஒரு மினி டூர் பார்த்தாச்சுல்ல, வாங்க பிளாட்ஃபார்ம் போகலாம். டீட்டெயில்டாக வந்து நான் பஞ்சப்பூர் பஸ் டெர்மினஸ் vlogsனே போட்டிருக்கேன் எக்ஸ்க்ளூசிவாக. ஸோ அது பாருங்க. ஸோ ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் முன்னாடியும் வந்து இந்த மாதிரி வெயிட்டிங் ரூம் இருக்கும், வெயிட்டிங் ஏரியா, சார்ஜிங் பாயிண்ட்ஸோட. நாம உள்ளே போயிட்டு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வெயிட் பண்ணலாங்க. இன்னும் கரெக்டாக 45 மினிட்ஸ் இருக்குது நமக்கு பஸ் வர. ஸோ நம்ம பிளாட்ஃபார்ம் வந்தாச்சுங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லேருந்து கிளம்பும். மக்களே, லாபிக்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கோ பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன கஃபேஸ் இருக்கும். என்ன ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும் பிளாட்ஃபார்மில் இருக்காது. சாப்பிடணுன்னா நீங்கள் லாபிக்குள்ளே தான் போகணும். இங்கேயும் வாட்டர் டிஸ்பென்சர் எல்லாம் இருக்கும். நல்லா பெரிய வாஷ்ரூம்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. மெயின் லாபி வந்து ஃபுல்லாக சென்ட்ரலைஸ்ட் ஏசிங்க.
பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும்னா நீங்கள் சூப்பராக லாபிக்குள்ளே போய் சென்ட்ரலைஸ்டு ஏசியில் வெயிட் பண்ணலாம். மக்களே இங்கே பாருங்களேன், ஆரஞ்சு கலரில் நம்ம எஸ்சிடிசியா டிஎன்எஸ்டிசியான்னு தெரியலீங்க, செம்ம சூப்பராக இருக்கு. சென்னை டு திருச்சி பஸ்ஸுங்க, ஏசி கோச். வா, வேற லெவல்ல இருக்கு மக்களே. ஸோ இதெல்லாம் சென்னை போகிற பஸ்ஸஸ்ங்க. பெங்களூர் போகிற பஸ்ஸஸ்க்கு இங்கே இருக்கு பாருங்க, அங்கே இருக்கு பாருங்க பெங்களூர் பஸ்ஸஸ். தூய்மை பணியாளர்கள் 24/7 ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க, இல்லாட்டி மெயின்டைன் பண்றது கஷ்டம். எவ்வளவு கஃபேஸ் இருக்கு பாருங்க. நம்ம டிராவல் எக்ஸ்பீரியன்ஸே மாறுதுங்க, வேற லெவல் பண்றாங்க. சென்னை கிளாம்பாக்கம் மாதிரியே வந்து செம்ம சூப்பரா இருக்கு திருச்சி பஞ்சப்பூர் பஸ் டெர்மினஸும் கலைஞர் பேருந்து முனையம். மக்களே, நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளாட்ஃபார்மோட கடைசி எண்டுக்கு வந்தாச்சுங்க. நம்ம 8:45 கிளம்புற பெங்களூர் பஸ் நின்றுட்டு இருக்கு பாருங்க. இது புதுசா ரீமாடல்டு பஸ்ஸுங்க, சூப்பரா இருக்குல்ல. எஸ்ஐடிசி பஸ் பீச் கலர்ல, பிஸ்தா கலரா பீச் கலரான்னு தெரியல, வாட் எவர் இட் இஸ். ஸோ இது வந்து ஸ்லீப்பர் கம் சீட்டருங்க. நாம சீட்டர்ல தான் டிராவல் பண்ண போறோம். இன்னும் கண்டக்டர் நான் வரல, சாப்பிட போயிருப்பாங்க போல. மக்களே வாங்க, கெஃபேல நாம ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிக்கலாம். எனக்கு இந்த ஆரோ வாட்டர்லாம் ஒத்துக்கிறது இல்லைங்க, த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துடுது. ஸோ பெட்டர் நாம பாட்டில்டு வாட்டர் வாங்கிக்கிறது தான் நல்லது. ஸோ மக்களே, நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா திருச்சியிலிருந்து எடுத்து நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி வழியா, ஹோசூர் வழியா பெங்களூர் வரைக்கும் போகிற பஸ்ஸுங்க. நாம ஹோசூரில் இறங்கிக்க போகிறோம். ஆன்லைனில் தான் டிக்கெட் புக் பண்ணணும். ஸோ இப்போல்லாம் சூப்பராக வந்துடுதுங்க, இன்டிமேஷன் எல்லாம் வந்து ப்ரையராக ஒரு 4-5 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்துடுது. 1 டேக்கு முன்னாடி ரிமைண்டரும் அனுப்புகிறாங்க. வேறு லெவலில் இருக்குது ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ். இப்போது புக்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் சரி, ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸும் சரி நல்லா இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேறு வேர்ல்டு கிளாஸ் லெவலில் பண்ணிட்டாங்க, அதனால சான்ஸே இல்லாமல் இருக்குங்க. மக்களே, நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளாட்ஃபார்மில் சென்னை, பெங்களூர், திருப்பதி போகிற எஸ்ஐடிசி பஸ்ஸஸ் மட்டும்தான் நிற்குங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் நிற்கிற பே வந்து இப்போதைக்கு இங்கே ஆப்ரேட் ஆகுது டெம்பரரியா. அங்கே நின்றுட்டு இருக்கு பாருங்க ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் லைனா. ஸோ கட்டிட்டு இருக்காங்க ஆம்னி பஸ் ஸ்டாண்டு. கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸும் இங்கே தான் நிற்கிது. ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து சிட்டி பஸ்ஸஸ் கிளம்புற ஏரியா, அதுக்கும் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் இப்போ கட்டிட்டு இருக்காங்க. அது இன்னும் எப்படியும் வந்து ஒரு 6 months பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் கட்டி முடிச்சாங்கன்னா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிடுங்க பஞ்சப்பூர், திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு. சென்னை மக்களுக்கு திருச்சியிலிருந்து கிளம்பும் போதும் செம்ம சூப்பரான பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்குவாங்க. திருச்சியிலிருந்து கிளம்பும் போதும் இப்போ வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. ஒன்லி திங் இஸ் மெயின்டெனன்ஸ். ஸோ கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா நம்ம வேற லெவலில் ஆயாச்சுங்க. டயர் 2 சிட்டிக்கும் இந்த மாதிரி வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐ திங்க் சென்னை மாதிரி திருச்சியும் ஒரு மெட்ரோவாக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட். மக்களே, இதுதான் வந்து நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ்ஸஸ் எக்ஸிட் ஆகிற ஏரியாங்க, ஹைவேக்குள்ள ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு. நம்ம பெங்களூர் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல நிற்குது. நாம டிராவல் பண்ணுற பஸ்ஸோட ரியர் வியூங்க. நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர், அதிநவீன இருக்கை மற்றும் படுக்கை வசதி பேருந்து. தமிழில் சொல்லணும்னா பஸ்ஸோட டிசைன் தான் சூப்பர். ஏற்கனவே நாம் இந்த பஸ்ஸில் ஒரு டைம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த பஸ்லனா இதே மாடல் பஸ்ஸில் வேற ரூட்டில் ஹோசூர், திருச்சி ஹோசூர் இந்த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்காக. மக்களே, நம்ம கண்டக்டர் அண்ணா பஸ் போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. கரெக்டாக 8:15, ½ an hour முன்னாடி தான் வந்து பஸ் போர்ட் பண்ண விடுறாங்க. மக்களே, பஸ் போர்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுறது வந்து எஸ்சிடிசி ஸ்லீப்பர் கம் சீட்டர் பஸ்ஸுங்க, நான் ஏசி. ஸோ மேலே வந்து அப்பர் பர்த், சைடு அப்பர் பர்த்தில் வந்து சிங்கிள் சீட்டு,
அதே வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டபுள் சீட்டருங்க. பேக் வச்சுக்கிறதுக்கான ஹேண்டிலு, 2 ஃபேனு, அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் பாருங்களேன். நடுவுலையும் வந்து இப்போ ஸ்க்ரீன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரீன் சிஸ்டம் இல்லை, இப்போது 2 பேசஞ்சர்ஸ்க்கும் ப்ரைவசி வேணுங்கிறதுக்காக நடுவில் ஒரு ஸ்க்ரீனை போட்டுட்டாங்க. மொபைல் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்குது, சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி சிங்கிள் ஸ்லீப்பர்லேயும் பேக் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸு, ஃபேனு, ஸ்க்ரீன் சிஸ்டம்ஸ், மொபைல் ஹோல்டர், சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா சைடில் 2 சீட்டர், லெக் ரெஸ்ட்டு, சார்ஜிங் பாயிண்ட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் சைடில் சிங்கிள் சீட்டருங்க. லெக் ஸ்பேஸ்லாம் நல்லாவே இருக்குது. பஸ் மெயின்டெனன்ஸும் நல்லா இருக்குது. இன்னும் பஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு 20 மினிட்ஸ் இருக்குங்க. ஸோ மக்களே, டிரைவர் கேபின் இது. சூப்பராக டிரைவருக்கு தனியாக ஒரு ஃபேனெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஸ்விட்சிங் சிஸ்டம்ஸ். சூப்பரில் நம்ம கண்டக்டர் நான் சீட்டுக்கு பக்கத்துலேயே. ஸோ இதுதான் நம்ம எஸ்சிடிசி பஸ், பீச் கலர் பஸ்ஸோட டிசைனுங்க. நல்லா இருக்குல்ல, நீட் அண்ட் க்ளீன் அண்ட் டைடியாக. மக்களே இங்கே பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட்டில் ஏறணுன்னே உங்களுக்கு மேலே எல்இடி இருக்கும். எல்இடி ஸ்க்ரீனில் சீட் நம்பர்ஸ் டிஸ்பிளே ஆகிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்சிடிசி பஸ் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம திருச்சி சிட்டிக்குள்ள வந்துட்டு சில போர்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. அங்கெல்லாம் வந்து பேசஞ்சர்ஸை ஏத்திக்கிட்டு தான் கிளம்புறாங்க. நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணும்போதும் வந்து நிறைய போர்டிங் பாயிண்ட்ஸ் காமிக்கும். திருச்சியில ஃபர்ஸ்ட் போர்டிங் பாயிண்ட் வந்து ஆப்வியஸ்லி நம்ம ஸ்டார்ட் பண்ற இடமான பஞ்சப்பூர் இன்டகிரேட்டட் பஸ் டெர்மினஸா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பால் பண்ண, பெல் சர்க்கிள், இந்த மாதிரி 2-3 இடங்க இருக்குங்க. அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு போர்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ திருச்சிக்குள்ள இருக்கிற மக்கள் ஆல் த வே நீங்க பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வரணும்னு அவசியம் இல்லை.
அங்கங்க இருக்கிற இம்பார்ட்டன்ட் போர்டிங் பாயிண்ட்ஸ்ல நீங்க போர்ட் பண்ணிக்கலாம். சூப்பரா டைமுக்கு வந்து அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இன்டிமேஷன் எல்லாம் வந்துடும். ஆன்லைன்ல புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜஸ் வந்துடும். இன்டிமேஷன், கண்டக்டர் நம்பர் என்ன, பஸ் நம்பர் என்ன, ரூட் நம்பர் என்ன, எல்லாத்தையுமே அனுப்பிச்சிடுறாங்க. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே இன்டிமேஷன் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து பஸ் கிளம்புறதுக்கு ஒரு 1 or 1.5 hours முன்னாடி வந்து உங்களுக்கு கண்டக்டரோட நம்பரு, பஸ்ஸோட ரூட் நம்பர் இருக்கும்ல, ரூட் நம்பரு, அதுக்கப்புறம் பஸ்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இது எல்லாமே வந்து உங்களுக்கு மெசேஜா அனுப்பிச்சிடுறாங்க டிஎன்எஸ்டிசி வெப்சைட்ல இருந்து. செம்ம சூப்பரான சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க. கிட்டத்தட்ட ஆம்னி பஸ் மாதிரியே வந்து இந்த ஆன்லைன் புக்கிங் ரிசர்வேஷனுக்கான இன்டிமேஷன்ஸும் பேசஞ்சர்ஸ்க்கு சூப்பரா வெல் இன் அட்வான்ஸே வந்துருங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ பஞ்சப்பூர்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பால் பண்ண ஏரியாலாம் நம்ம போர்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அங்கெல்லாம் வந்து பிக்கப் பண்ணிட்டு தான் போறாங்க. இதெல்லாம் வந்து புதுக்கோட்டைக்கெல்லாம் திரும்பும்ல, நம்ம ஏர்போர்ட் போற ரோடு, அந்த ரோடு இருக்கிற ஜங்ஷன் எல்லாம் வந்து நம்ம தாண்டி போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்ச தூரத்துல வந்து நம்ம சேலம் போற பைபாஸ் பிடிச்சி நேஷனல் ஹைவே ரீச் ஆயிருவோங்க. வாங்க தொடர்ந்து பயணிங்க, ஸ்கிப் பண்ணாம வாங்க, சூப்பரா இருக்கும் ஜேர்னி. ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னும் திருச்சி சிட்டியவே தாண்டலீங்க. இப்ப நாம் இருக்கிறது வந்து பழைய பால் பண்ணை பஸ் ஸ்டாப்ல தான் இருக்கோம். ஸோ அங்கேயே வந்து ஒரு போர்டிங் பாயிண்ட் இருக்கு. ஸோ மக்களை எல்லாம் வந்து போற வழியில ஏத்திக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு வீக்கெண்ட் டிராவல் பண்றோங்க, கரெக்டா சண்டே நைட்டு டிராவல் பண்றோம். அதனால நிறைய மக்கள் வந்து கம்ப்ளீட்டா இன்னைக்கு பஸ் ஃபுல்லா போகுது. தமிழ்நாட்டுல இருந்து வேரியஸ் சிட்டிஸ்ல இருந்து சென்னை, பெங்களூருக்கு மக்கள் ஒர்க் பண்ணுவாங்கல்ல. ஸோ ஆப்வியஸ்லி வந்து வீக்கெண்ட்ஸ் எல்லாம் சென்னை பெங்களூர் போற எஸ்இடிசி பஸ்ஸஸ், ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஃபுல்லா தான் போகும். ஸோ எல்லா போர்டிங் பாயிண்ட்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா மக்கள் ஃபுல்லா இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டாப்பா ஏத்திக்கிட்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் ஒரு போர்டிங் பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் காவிரியாத்து தாண்டினதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஸ்ரீரங்கம், திருவானைக்காவல் ஏரியால இருக்கிற மக்களுக்கான ஒரு போர்டிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ அங்கேயும் மக்களை ஏத்திக்கிட்டு தான் வந்து பஸ் கொஞ்சம் வேகம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சிட்டிக்குள்ள இருந்து வெளியே பைபாஸ் ரோடு வந்தோடனே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் அதிகமாயிடுச்சு. ஸோ இன்னும் வந்து கடைசி போர்டிங் பாயிண்ட்ல மக்களை ஏத்திக்கிட்டு கிளம்பிட்டா சும்மா கன்னு வேகத்துல போவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் எவ்வளவு லேட் ஆனாலும் இப்போ நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்ல டெஸ்டினேஷனுக்கெல்லாம் வந்து இப்போ நம்ம எஸ்இடிசி பஸ்ஸஸ் ஆன் டைம் ரீச் ஆயிடுறாங்க. ஏன்னா வந்து ஹைவேஸ் எல்லாம் செம்ம சூப்பரா இருக்கு. ஸோ சிட்டிக்குள்ள டைம் ஆனாலும் ஹைவே ரீச் ஆனதுக்கு அப்புறம் சும்மா ஜெட் வேகத்துல போயிடுறாங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நேஷனல் ஹைவேஸே வந்து பயங்கரமா இருக்கும். இப்பெல்லாம் வந்து செம்ம இன்டர்நேஷனல் குவாலிட்டியில இருக்குன்னு தான் சொல்லணும் நம்ம ஹைவேஸ் எல்லாம். ஸோ சூப்பரா இருக்கு. இப்போ பஸ் ஜேர்னிஸ் எல்லாம் கூட ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து கம்ஃபர்டபுள் ஜேர்னினா ட்ரெயின் ஜேர்னி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க மக்கள். இப்பெல்லாம் வந்து நம்ம பஸ்ஸஸே வந்து செம்ம சூப்பரா ஹைடெக்கா ஆயிடுச்சு. இப்ப நம்ம திருச்சிக்குள்ள இருக்கிற காவிரி ஆத்து பாலத்தை தாண்டிட்டு இருக்கோங்க. சூப்பரா இருக்குல்ல, ஆர்ச் எல்லாம் போட்டு. ஸோ டே டைம்ல கிராஸ் பண்ணா செம்ம பியூட்டிஃபுல்லான வியூ பார்த்துட்டே போலாம். நம்ம காவிரி ஆத்துல தண்ணி போற அழகே வந்து செம்மையா இருக்கும்.
அப்படியே வேஸ்ட் ரிவரா இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய நதின்னு பாத்தீங்கன்னா இதுதான். மற்றது எல்லாமே வந்து குட்டி குட்டி ஆறுகளா தான் இருக்கும். வைகை இருக்கட்டும், தாமிரபரணி ஆறா இருக்கட்டும், இன்னும் நிறைய ஆறுகள் வந்து குட்டி குட்டி ஆறா தான் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுல நான் டிராவல் பண்ணதுலயே வந்து பெரிய நதிப்படுகையை பார்த்ததுன்னா வந்து நம்ம காவிரி ஆத்தோட நதிப்படுகையும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு பக்கத்துல ஓடுதுல்ல பாலாறு, அந்த நதிக்கரையும் தான் நதிப்படுகையும் தான் வந்து பெருசா இருக்கும். பட் அப்பப்போ கொஞ்சமாவது வருஷத்துல பாதி நாளாவது தண்ணி போகுதுன்னா அது நம்ம காவிரி கொள்ளிடமாறு சொல்லலாம். நம்ம பாலாறு அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப ரொம்ப ட்ரையா இருக்கு. அது எப்பெல்லாம் வந்து வடகிழக்கு பருவமழையில ஏதாவது சைக்ளோன் மாதிரியான மலைகள் எல்லாம் வருதோ அப்பதாங்க வந்து பாலாறுல தண்ணி வருது. பாலாத்துல தண்ணி பார்க்கறதே வந்து இப்போ அபூர்வமாயிருச்சு. சோ நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா ஒரு பெரிய நதி ஓடுறத தமிழ்நாட்டுக்குள்ள பார்க்கணும்னா அது காவிரி நதியில மட்டும்தான். மக்களே, காவிரி ஆத்து பாலத்தை தாண்டி நாம அடுத்த போர்டிங் பாயிண்ட் வந்தாச்சுங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருச்சியிலிருந்து கிளம்பி வந்தாச்சுங்க. திருச்சிக்குள்ள இருக்கிற போர்டிங் பாயிண்ட்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம பேசஞ்சர்ஸ் ஏத்திக்கிட்டு பஸ் கிளம்பிடுச்சு. செம்ம ஃபுல்லா இருக்குங்க பஸ். கம்ப்ளீட் ஃபுல்லா போயிட்டு இருக்கு, ஹவுஸ்ஃபுல்லா. ஸோ இதுக்கப்புறம் வந்து எந்த டவுன் ஆர் சிட்டி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் போகும்னு தோணல. ஏன்னா எஸ்சிடிசி பஸ்ஸஸ் யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு 4-5 சீட்டுக்கு மேல ஃப்ரீயா இருந்தாதான் வந்து அந்தந்த ஊருக்குள்ள போயிட்டு ஏதாவது பேசஞ்சர்ஸ் இருக்காங்களான்னு பார்ப்பாங்க. ஃபுல் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லா வழியில இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணிடுவாங்க, அன்லஸ் அதர்வைஸ் மக்கள் இறங்குற மாதிரி இருந்தா. பட் வீக்கெண்ட்ஸ் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா திருச்சியில போர்டிங் பாயிண்ட்ல ஏறினா டெஸ்டினேஷன் எங்கேயோ அங்கதான் இறங்குவாங்க, இல்ல நம்மள மாதிரி அதுக்கு முன்னாடி இருக்கிற சிட்டி ஹோசூர் மாதிரியான சிட்டில இறங்குவாங்க. ஸோ நாம சூப்பரா ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிச்சா நம்ம கிட்டத்தட்ட சேலம் எல்லாம் தாண்டி தான் வந்து நமக்கு எந்திரிப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எனக்கு தோப்பூர் கணவாய் நைட் கிராஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் அந்த ஃபீல் அப்படின்னு காமிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. அதனால உங்களுக்கு என்ன பண்றேன், நானு சின்னதா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு நாம எந்திரிச்சு சூப்பரா நம்ம சேலம் தாண்டி தோப்பூர் கணவாய் கிராஸ் பண்ற அந்த நைட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நைட் டைம் வந்து செம்ம திகிலா இருக்குங்க. வளைஞ்சு வளைஞ்சு போற ரோடுகளும் அடர்ந்த ஃபாரஸ்டும் செம்ம சூப்பரா இருக்கும். ஸோ நிறைய மக்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க தொப்பூர் கணவாய் வழியா நைட்டு டிராவல் பண்றது திகிலான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு. ஏன்னா நிறைய லாரி டிரைவர்ஸ் எல்லாம் விளாக்ஸ் போட்டிருப்பாங்க, அங்க நிறைய ஆக்சிடென்ட் நடக்குங்க, அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதனாலயே வந்து கவர்மெண்ட் வந்து ஹைவேல பிரிட்ஜ் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க தோப்பூர் கணவாய்க்குள்ள. வாங்க பயணிக்கலாம். மக்களே, நான் சொன்ன மாதிரியே சின்ன குட்டி தூக்கத்தை போட்டுட்டு எந்திரிச்சு பார்த்தா நம்ம சேலம் தாண்டி டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. சேலம் தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம ஓமலூர் எல்லாம் கிராஸ் பண்ணியாச்சு. ஓமலூர் டோல்கேட்டையும் கிராஸ் பண்ணி இப்போ நம்ம நொட்டோரியஸ் தொப்பூர் கணவாய் தாங்க கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். நைட் நேரம் பாத்தீங்களா, இதே மாதிரி தாங்க வளைஞ்சு 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 ஏறும். நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கிருஷ்ணகிரி தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மேல ஏறுற மாதிரியான ஒரு அமைப்புங்க இது. கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நிறைய மலைப்பகுதிகளா இருக்கும். ஸோ சேலம் வந்து ஒரு பிளெயின் மாதிரி கீழே இருக்கிற பூமி மாதிரியும், நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி பாத்தீங்கன்னா ஒரு 100-200 மீட்டர்ஸ் ஹைட்ல இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ அதனால இந்த தொப்பூர் கணவாய் வந்து அப்படியே மவுண்டேனியஸ் ரேஞ்சா அப்படியே ரொம்ப பெரிய மவுண்டெயினரா இருக்காது. நம்ம கொடைக்கானல் ஊட்டி மலைகள் மாதிரி இருக்காது. திம்பம் காட் ரோடு மாதிரி கூட இருக்காது. லைட்டா அப்படியே வளைஞ்சு 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 ஏறும். அதனால கீழே வர்ற வண்டிகளுக்கு தான் நிறைய ப்ராப்ளம். ஏன்னா பிரேக்கே நிக்காதாம். நிறைய லாரி டிரைவர்ஸ் வந்து vlog எல்லாம் போடுவாங்க, பிரேக்கே நிக்காதுங்க. அதனால எங்களை நீங்க ஃபாலோ பண்ணியோ சைடு வாங்கவோ வந்து பார்த்து பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிங்க அப்படிம்பாங்க. ஸோ தோப்பூர் கணவாயை கிராஸ் பண்ணும்போது மக்களே, இன்கேஸ் நீங்க வேனு காரு பைக்ல எல்லாம் வரதா இருந்தா லாரிஸ் போனா அவங்களுக்கு வழி விட்டுட்டு சேஃபா எந்த இடத்துல நீங்க சைடு வாங்கிட்டு போக முடியுமோ அந்த இடத்துல மட்டும் வாங்கிட்டு போங்க. ஓகேவா? ஸோ வாங்க பயணிக்கலாம் தொடர்ந்து. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோப்பூர் கணவாயெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு தர்மபுரிக்குள்ளேயும் போகலிங்க. தர்மபுரியும் மோஸ்ட்லி வந்து தர்மபுரி கவர் பண்ண மாட்டாங்க. கிருஷ்ணகிரிக்குள்ள சில சமயம் போவோம். கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இன்னைக்கு கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் போகல. சூப்பரா எல்லா டவுன்ஸ் சிட்டிஸ் எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணிட்டு நாம கிருஷ்ணகிரி டோல்கேட்டையும் தாண்டி இப்போ நாம கிருஷ்ணகிரி டு பெங்களூர் நேஷனல் ஹைவேல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ கிருஷ்ணகிரி டோல்கேட் தாண்டிட்டாவே நமக்கு வேற வைப் வந்துடும். ஏன்னா இங்க இருக்கிற லேண்ட்ஸ்கேப்பே வந்து கம்ப்ளீட்டா மாறிடுங்க. ஃபுல்லா வந்து மவுண்டேனியஸ் ரீஜனா இருக்கும். ரோடோட ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். கிட்டத்தட்ட இப்ப ஹோசூர்ல இருந்து கிருஷ்ணகிரி வரைக்குமே ஃபுல்லாவே வந்து ஒரு எஸ்சிசி ஜோன் மாதிரி ஆயிருச்சுங்க, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மாதிரி. அந்த அளவுக்கு வந்து நம்ம டோல்கேட் தாண்டினதுல இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரோடோட ரெண்டு சைடுமே வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கலாம் நீங்க. அதனால இப்போ நம்ம ஹோசூரோட பாப்புலேஷனும் வந்து வெகு வேகமாக டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதனாலதான் வந்து நம்ம கவர்மெண்ட் வேக வேகமா ஏர்போர்ட் கட்டுறது என்ன, நம்ம ரயில்வே ஸ்டேஷனை வந்து விரிவாக்கம் பண்றது என்ன, புது பஸ் ஸ்டாண்ட் கட்டுறது என்னன்னு ஹோசூரை சுத்தி சுத்தி வளைச்சு வளைச்சு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிற பாப்புலேஷனுக்கு போக்குவரத்து ஃபெசிலிட்டிஸும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து கம்மியா இருக்கிறதுனால எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து வேக வேகமா செஞ்சுட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட இப்ப புதுசா கட்டிட்டு இருக்காங்க ராயக்கோட்டை ஹை ரோட்ல. புதுசா ராயக்கோட்டை ஹை ரோடும் வந்து 4 லைன் ஹைவே ஆக்கியாச்சு. இப்ப நீங்க கிருஷ்ணகிரி சுத்திட்டு சேலம் போக தேவையில்லை. ஹோசூர்ல இருந்து அப்படியே ராயக்கோட்டை பாலக்கோடு ஹைவே பிடிச்சி நீங்க தோப்பூர் கணவாய் கிட்ட போய் நீங்க சேலம் ஹைவேல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 hour பக்கம் நமக்கு டிராவல் டைம் வந்து கம்மியாகும் அந்த ரோடு எடுத்தீங்கன்னா. பட் நம்ம எஸ்சிடிசி பஸ் வந்து கிருஷ்ணகிரி சுத்தி தான் வந்துச்சு. நம்ம ஹோசூருக்குள்ள வந்தாச்சு மக்களே.
மக்களே கரெக்டா காலங்காத்தால 3:50க்கு நாம ஹோசூர் ரீச் ஆயிட்டோங்க. எவ்வளவு பஸ்ஸஸ் போயிட்டு இருக்கு பாருங்களா. இன்னும் வந்து நம்ம பிரிட்ஜு டிராஃபிக் அலோவ் பண்ணல. ஜிஆர்டி சிக்னல் பக்கத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருக்கிறதுனால பிரிட்ஜில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க டிராஃபிக். அதனால பஸ்ஸஸ் எல்லாமே கீழே தாங்க போயிட்டு இருக்கு. அதனால சரியான டிராஃபிக்கா இருக்கு. செம்ம சூப்பரான ஜேர்னில நம்ம திருச்சியிலிருந்து ஹோசூர் ரீச் ஆயாச்சுங்க மக்களே. திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாம அங்கிருந்து டிராவல் பண்ணியிருக்கிறது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இங்க பாருங்க எவ்வளவு டிராபிக் பாருங்களா. காலங்காத்தால 3:50ங்க. அதுக்கு இவ்வளவு டிராபிக்னா டே டைம்ல எப்படி இருக்கும்னு பாருங்க. மக்களே நம்மள இறக்கி விட்டுட்டு பஸ் பெங்களூர் நோக்கி கிளம்பிடுச்சுங்க. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து காலங்காத்தால போறதுனால இன்னும் ஒரு 1.5 ஹவர்ஸ்ல ரீச் ஆயிரும். ஏன்னா டிராஃபிக் இருக்குல்ல. நார்மலி 1 ஹவர்ல ரீச் ஆகணும் சாந்தி நகர் டிப்போக்கு. பட் ஆனா இருக்கிற டிராஃபிக்ல இன்னொரு 1/2 ஹவர் எக்ஸ்ட்ரா ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே நாம திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் கலைஞர் பேருந்து நிலையத்திலிருந்து ஹோசூர் வரைக்கும் வந்த இந்த எஸ்இடிசி பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டை ஒரு மினி டூரும் வந்தோம். வேற லெவல்ல இருந்துச்சு. பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாம அங்கிருந்து டிராவல் பண்ணியிருக்கோங்க. ஸோ திருச்சி பஞ்சப்பூர்ல இருந்து ஹோசூர் வரைக்கும் வந்த இந்த பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட் மக்களே. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.